காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது மரங்கள் பேசுமா. வீடுகளில் சிலர் மரம் வளர்ப்பாங்க. அந்த மரத்தினுடைய கிளை அவங்களுடைய வீட்டு எல்லையை சுவரை தாண்டி பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அப்போ அதை வெட்டுவாங்க இல்லையா? அந்த மரங்கள் கேட்கிறது, எல்லை தாண்டி வருகிற என்னுடைய கிளைகளை வெட்டுகிறாயே மனிதா, பூமிக்கு அடியில் எல்லை தாண்டி போகிற என்னுடைய வேர்களை உன்னால் வெட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கவிதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உண்மையிலே மரங்கள் பேசுமா அப்படின்னா உண்மையிலே பேசுங்க. தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறத எப்போ நாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிட்டோமோ அப்போவே தாவரங்களுக்கு பேசக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறதும் இன்றைக்கி நிரூபிச்சிருக்கிறாங்க. அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா தகவல்களை பரிமாற்றம் பண்ணும். அதாவது மனிதர்கள் பேசுகிறது மனிதர்கள் கேட்குற மாதிரி அந்த தாவரங்களுடைய பாஷை, அதாவது அந்த தாவரங்கள் தகவல் தொடர்பை பரிமாறுறது இன்னொரு தாவரங்களுக்கு தான் அது புரியுமே தவிர மனிதர்களுக்கு அது புரியாது. தாவரங்கள் தங்களுக்குள்ளே பல செய்திகளை பரிமாறிக்கொள்கிறது. இது எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் மூலமாக நடக்கிறது. அந்த வேர்களில் எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான்கள் மூலமாக நடக்கிறது. நம்ம பார்க்குறோம் காளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டுண்ணி. அந்த காளான் எதில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களில் வளரும், கிளைகளில் வளரும், அல்லது பெரும்பாலும் வேர்களில் வளர்றதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வேர்களுக்கு உள்ளே அது ஆழமாக வேறு பிடித்து அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த காளான்களுடைய தேவையும் இந்த மரங்களுக்கு இருக்குது. இந்த காளான்கள் இல்லைன்னா மரங்கள் இல்லை. எப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ், வளிமண்டலத்தில் உள்ள இந்த ரெண்டையுமே தாவரங்களால் மரங்களால் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை எடுத்து தரக்கூடிய வேலையை எது பண்ணுது அப்படின்னா காளான்கள் பண்ணுது. அதிலும் குறிப்பாக மைக்கோரைசல் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை தான் இந்த பணியை சிறப்பாக செய்யுது. இதுதான் காடுகளில் ஒரு வலைப்பின்னலுக்கு காரணமாக இருக்குது. ஒரு காட்டில் மரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா மண்ணில் பார்க்கும்போது ஒன்று தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு வலைப்பின்னலை போலத்தான் இருக்கும். அந்த வலைப்பின்னலில் தான் இந்த மைக்கோரைசல்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்கை, இந்த காளான்கள் முளைத்திருக்கும். இந்த காளான்கள் மூலமாகத்தான் வானத்திலேருந்து வளிமண்டலத்திலேருந்து அந்த நைட்ரஜனும் பாஸ்பரஸும் அந்த தாவரங்களுக்கு போகிறதுனால தாவரங்களுக்கு அது பெரிய நன்மையை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காளான்கள் மூலமாக தான் தகவல் பரிமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அடர்ந்த வனத்தில், ஒரு காட்டில் ஒரே ஒரு மரத்தை மட்டும் நம்ம வெட்டணும்னா என்ன அர்த்தம்னா அந்த வலை பின்னலையே நம்ம சிதைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்கா, ஏன் இந்த வலை பின்னலை அது காட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சில இடங்களில் சூரிய ஒளியே உள்ளே போகாத அளவுக்கு இருட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி நிறைய இடங்களை பார்த்துருக்கலாம், பல குகைகளை பார்த்துருக்கலாம். அங்கெல்லாம் சூரிய ஒளியே படாத இடத்துல கூட ஒரு தாவரம் முளைச்சிருக்கும், அதில் ஒரு பூ பூத்துருக்கும், அதை தேடி சில வண்டுகள் போயிருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சூரிய வெளிச்சம் இருந்தே தீரணும். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா அதால் பச்சையத்தை பயன்படுத்தி அது பூவை பூக்க வைக்க முடியாது, காய்க்க முடியாது, பழம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இது எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தை நன்றாக உட்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய்மரம், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த சத்தை அது கிடைக்காத இன்னொரு செடிக்கு இந்த பூஞ்சிகள் மூலமாக அது கடத்துகிறது. அதனால தான் சூரிய வெளிச்சமே படாத இடத்துல கூட சில தாவரங்கள் உயிர் வாழ முடிகிறது என்றால் காரணம் இந்த வலைப்பின்னல். அதற்கு காரணம் இந்த மைக்கோரைசல் என்று சொல்லக்கூடிய பூஞ்சை என்று சொல்லக்கூடிய காளான். அது மட்டும் இல்லாமல் மரங்கள் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த எச்சரிக்கையை அருகில் இருக்கிற மற்ற மரங்களுக்கும் அது தானாகவே கடத்துகிறது. இந்த மாதிரி ஒரு பூச்சினால் அந்த மரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய சக்தியை அந்த மரங்களுக்கு அது அனுப்புது. ஒரு மரத்தை நாம் வெட்டி சாய்க்கும்போது அந்த மரம் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாவற்றையுமே அந்த வேர்களின் மூலமாக உடனடியாக அருகில் இருக்கிற பல மரங்களுக்கு அது தகவல் தொடர்பின் மூலமாக பரிமாறுகிறது, அனுப்புகிறது. அப்படிங்கிறதையெல்லாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் மரங்கள் என்பது அது ஒரு வெளியில் பார்ப்பதற்கு தான் அது தனி மரமாக இருக்கும். ஆனால் மண்ணுக்கடியில் அது ஒரு தோப்பை போல
எல்லா மரங்களோடும் பின்னி பிணைந்து கரம் கோர்த்துத்தான் இருக்கிறது. இதுதான் இயற்கையின் அதிசயம் என்பதை நாம் உணர வேண்டும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.